மல்லூர் சாலையில் கல்லை வைத்து பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் பேரூராட்சி 4வது வார்டு சீரங்கன்காடு பகுதியில் 100க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள ஓடை பகுதியை அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் ஆக்கிரமிப்பு செய்ததால் ஓடை பகுதியை ஒட்டியுள்ள வழித்தடத்தை பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. இதனால் பல்வேறு இன்னல்களை அப்பகுதி மக்கள் சந்தித்து வந்த நிலையில் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சீரங்கன்காடு பகுதி வழியாக செல்லும் வெண்ணந்தூர் மல்லூர் சாலையில் அப்பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலையில் கல்லை வைத்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற பேரூராட்சி அதிகாரிகள் வெண்ணந்தூர் போலீசார் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதற்கிடையில் சாலை மறியலால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து வாகன ஓட்டிகள் சிறிது நேரம் இன்னலுக்கு ஆளாகினர். குமரியில் தொடர் மழையால் பேச்சுப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 1500 கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. மேலும் கோதை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் என்பது மிகவும் ஆக்ரோஷமாக அருவியை மூழ்கடித்தவாறு செல்கிறது. இதனால் திருப்பரப்பு அருவி பகுதி முழுவதுமாக தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிக்க போடப்பட்ட தடை இன்று 7வது நாளாக நீடிக்கிறது. மேலும் மழை தொடர்வதால் அணைகளில் இருந்து மீண்டும் தண்ணீர் வந்து விடப்பட வாய்ப்புகளும் உள்ளதால் ஆறுகளின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நில அளவையர்களுக்கு தகுந்த பதவி உயர்வு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பொதுக்குழு கூட்டத்தில் கோரிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திண்டுக்கல்லில் உள்ள தனியார் திருமண மகாலில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சார்பாக மாவட்ட பொதுக்குழு மற்றும் கட்டிடம் அடிக்கல் நாட்டு விழா மாவட்ட தலைவர் வினோத் பாலு தலைமையில் நடைபெற்றது. இதில் திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். 4 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் நில அளவை குறுவட்ட அளவர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும், நியாயமான தள்ளுபடி இனங்களை தள்ளுபடி செய்ய நிர்வாகம் அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நேற்று இரவு முழுவதும் கனமழை பெய்து வந்த நிலையில் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவி நீர்பிடிப்பு பகுதிகளான அரிசிப்பாறை, ஈத்தக்காடு, துவானம் அணை உள்ளிட்ட வனப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. காட்டு நீரோடைகள் சுருளி அருவியில் கலந்து வெள்ளமாக கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் சுருளி அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கனமழை பெய்து வருவதால் அருவி பகுதிக்கு பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் என திருவள்ளிபுத்தூர் மேகமலை வனச்சரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பழனி பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக சுமார் 500 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி முளைவிட்டது விவசாயிகள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி, கோதைமங்கலம், மானூர் உள்ளிட்ட கிராமங்களில் பெய்த தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்பயிர்கள் நீரில் மூழ்கியது. சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் மூழ்கிய நிலையில் அறுவடை செய்ய முடியாமல் நெற்பயிர்கள் முளைத்தன. 1 ஏக்கருக்கு நெல் நடவு உரம் என சுமார் 40,000 செலவு செய்த நிலையில் தற்போது விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளனர். ஆகவே மாவட்ட நிர்வாகம், வருவாய்த்துறை, வேளாண் துறை உதவியுடன் இழப்பை கணக்கிட்டு விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.